வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து சீமான் பேசக்கூடிய அரசியலை எதிர்த்து யார் பேசினாலும் உடனடியாக அவர் தமிழர் கிடையாது, அவர் மலையாளி, அவர் கன்னடர், அவர் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உடனே யூரின் டெஸ்ட் எடுத்து லேப் டெஸ்ட் எடுத்து இவங்க தமிழர் கிடையாதுன்ற முத்திரையை உடனடியாக குத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர், குறிப்பாக நாம் தமிழரினுடைய இணையதள ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ரொம்ப சட்டலா அதை கடந்து போயிட்டாங்க. ரீசெண்டா அக்கா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறினது, விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது ஆண்டு தொடக்க விழா, இந்த கொண்டாட்டங்கள்ல அந்த செய்தி அப்படியே பெருசா டிஸ்கஸ் செய்யப்படல. அந்த செய்தி என்ன, இந்த விஷயத்த நாம எப்படி பாக்குறோம்ன்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஒருத்தரை மொழி ரீதியாக பிராண்ட் பண்றது, இவர் தமிழர் தெலுங்கர் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாம் கிடையாது. ஒருத்தர் யார் அப்படின்னா அவங்க என்ன அரசியலை பேசுறாங்க, அந்த அரசியல் யாருக்காக இருக்கு, மக்களுக்கு ஆதரவா பேசுறாங்களா, மக்களுக்கு எதிராக பேசுறாங்களா, அவங்க பேசக்கூடிய அரசியலால யாருக்கு லாபம், இது அடிப்படையா வச்சுதான் ஒருத்தங்க நம்ம ஜட்ஜ் பண்றோம். மற்றபடி ஒருத்தர் தமிழர் தெலுங்கர், அவங்க இந்த ஜாதி இந்த மொழி அதனாலே அவங்க இப்படி இருப்பாங்க, இந்த மதத்துல பிறந்தனாலே இப்படி சிந்திப்பாங்க, இந்த மொழியை பேசுறதுனாலே அவங்க தமிழருக்கு விரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. பெரும்பான்மையாக அப்படிதான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த புழக்கத்துக்கு கொண்டு தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் தமிழர்களுடைய விரோதி அப்படின்ற இந்த கட்டமைப்பை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சியில இருக்க எல்லாருக்கும் அந்த வெறுப்பு அப்படின்றது இருக்கு. சாஃப்டான நாம் தமிழர் ஆதரவாளர்கள்ல இருந்து ஹார்ட் கோரா பேசுற எல்லார்கிட்டையும் இந்த வெறுப்பு அப்படியே அப்பட்டமாக இருக்கும். ஒருத்தரை அரசியல் ரீதியாக எதிர்க்கிறது அப்படின்றது அரசியலா நம்ம யார வேணா எதிர்க்கலாம். ஆனா ஒருத்தரை பிறப்பை வைத்து, ஒருத்தர் பேசக்கூடிய மொழியை வைத்து அவர்களை தொடர்ச்சியாக அபியூஸ் பண்ணக்கூடிய வேலையை நாம் தமிழர் கட்சியில கூடிய எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணக்கூடிய யோகியதை என்னன்றதான் இப்ப வெளியே வந்திருக்கு. அதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நம்ம சொல்லல, அந்த கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருத்தராக இருந்த ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்த ஜெகதீச பாண்டியன் தான் தெரிவிச்சிருக்காங்க. அவர் கட்சியில இப்ப வெளியே வந்துட்டாரு. அவர் பேசும் பொழுது சீமானுடைய பாலிடிக்ஸை இப்ப கேள்வி கேட்கிறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் செக்ரட்டரி சுனந்தா தாமரை செல்வன் அவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. இது ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக சமூக வலைதளங்கள்ல வெடிக்குது. அதாவது ஜெகதீச பாண்டியன் சொல்லிட்டாரு, உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. ஏன்னா அக்கா இந்த இடத்துல இத்தனை நாள் ரிவீல் பண்ணாம தான் வச்சிருந்தாங்க அவங்க தெலுங்கு அப்படின்றத. அதை ஜெகதீச பாண்டியன் போட்டு சமூக வலைதளங்கள்ல உடச்சிட்டாரு. அது அப்படியே ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க குல்டியாமே, நீங்க தெலுங்காமே, நீங்க தெலுங்கா இருந்துட்டு தான் நாம் தமிழர் கட்சியில அப்படி கம்பு சுத்திட்டு இருக்கீங்களான்ற கேள்வி பலரும் சமூக வலைதளங்கள்ல எழுதியிருந்தாங்க. அதை விட பயங்கர காமெடியா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள்லாம் அவங்க கடிதம்லாம் எழுதுறாங்க. ஒருத்தர் மணிசெந்தில் அப்படின்ற ஒருத்தர் கூட ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்தை கூட நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நாம் தமிழர் கட்சி சமூக வலைதளங்களில் செலுத்தும் ஆதிக்கம் மற்ற அமைப்புகளைப் போல கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து பெறப்பட்டது அல்ல. மாறாக கூர்மையான அறிவுடன் நினைத்து பார்க்க முடியாத உழைப்புடன் தங்களை முன்னிறுத்தி கொள்ளாத அண்ணன் சீமானின் தம்பி தங்கைகள் நடத்தும் நிழல் போராட்டம். அதன் முன்னணி தலகர்த்தர் எங்கள் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் தலைவர் என் தங்கை சுனந்தா. அவளை பற்றி கடந்த சில நாட்களாக வரும் அவதூறுகளை பார்க்கும்போது அவதூறு பரப்புவோர் குறித்து பரிதாபமாக இருக்கிறது. வாழ முடியாதவர்களின் வயிற்றெரிச்சல் அது. ஒருபோதும் வெற்றியை பெற முடியாதவர்களின் பெருமூச்சு அது. அசாத்தியமான அவளது கம்பீரத்தில் இது போன்ற அவதூறுகள் போகிற போக்கில் தூசாய் மறையும். அறிவும் கல்வியும் நிரம்பி ததும்பும் அவளது கம்பீரம் எப்போதும் அவளுக்கு வழங்கப்பட்ட கடமையில் வெல்வதற்காக அவளை உருவாக்கி கொண்டது. அவள் ஒரு சுய மனுஷி. நாம் தமிழர் கட்சி தமிழர் என்னும் தேசிய இனத்தின் இன விடுதலைக்காக உருவானது. அந்த இன விடுதலை கருத்தியலில் தென்படும் நியாயத்தாலும் அறத்தாலும் ஈர்க்கப்பட்டு பிற மொழியைச் சேர்ந்த எத்தனையோ இளைஞர்கள், இளம் பெண்கள் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத சக்தி வாய்ந்த ஆளுமைகளாக பணியாற்றுகிறார்கள். எனவே பிறப்பு என்பது ஒருவரின் தகுதி அல்ல, மாறாக பிறந்து அவர் எப்படி வாழ்கிறார் என்பதே அவரது தகுதி. தமிழராய் பிறந்து தரங்கெட்டு போய் திரிந்த திராவிட அடிமைகளாக, காங்கிரசின் கால்வரடிகளாக, பாஜகவின் பைத்தியங்களாக தெரியும் எத்தனையோ ஜந்துக்களை நாம் காண்கிறோம். ஆனால் அர்ஜென்டினாவில் பிறந்தாலும் கியூபாவின் விடுதலைக்காக பாடுபட்ட போல எத்தனையோ மாற்று இனத்தவர் தமிழ் தேசிய கருத்தியலின் நியாயத்தாலும் அறத்தாலும் ஈர்க்கப்பட்டு வெற்றிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் என் தங்கை யாராக இருந்தால் என்ன, அவதூறுகளால் அறுத்தெறிய முடியாத அறிவின் கனல் அவள். அவள் செய்யும் வேலைதான் அவளை அடையாளம் காட்டுகிறது. எதிரிகளின் விழிகளில் அனலூட்டும் அவளது உழைப்பு தமிழின போரில் அவள் யார் என்று காட்டுகிறது. பிறப்பின் அடிப்படையில் தமிழர்களை தாழ்த்தும் அரசியலை செய்ய இது திராவிட கூட்டம் அல்ல. தமிழர் இனத்தை அழித்து அடையாளத்தை ஒழிக்க நினைக்கும் தேசிய கூட்டமும் அல்ல. காக்கைக்கும் குருவிக்கும், ஏன் இந்த மண்ணில் பிறந்த எல்லா உயிருக்கும் உயிர்மனே அரசியல் போற்றும் நாம் தமிழர். அதில் என் தங்கை சுனந்தா முன்கள வீராங்கனை. அதுதான் என் பெருமை, அதுதான் அவளது அடையாளம் அப்படின்னு மணிசந்தில் எழுதியிருக்காரு. பிறப்பை வைத்து ஒருத்தர் பேசுற மொழியை வைத்து யாருமே தமிழ்நாட்டில் அபியூஸே பண்ணல. அப்படி அபியூஸ் பண்ண முதல் கூட்டமே நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் செயல்பட்ட தமிழ் மக்களுக்காக உழைத்த எல்லா தலைவர்களையும் மிக மோசமாக, கேவலமாக அபியூஸ் பண்ணது, அவர்களை இழித்துரைத்தது முழுமையாக நாம் தமிழர் கட்சி தான். அது இன்னைக்கு வைகோ மீது 1000 மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், வைகோவினுடைய அரசியல் மீது 1000 மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அந்த வைகோவை அரசியலாக எதிர்க்காமல் அவரை ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அவரை இழிவுபடுத்ததா இருக்கலாம். இன்னைக்கு சீமான் பேசாத பேச்சு கிடையாது பெரியாரை பத்தி. பெரியார் சொல்லாத கருத்துக்களை, பெரியார் பேசாத கருத்துக்கள் எல்லாத்தையும்
பெரியார் சொன்னாருன்னு சொல்லி அப்படியான ஒரு மிக மோசமான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்துல ஒரு ஹேட் ப்ராபகேண்டாவை கையில எடுத்து சீமான் எல்லா இடத்துலையும் பரப்பிட்டு அவதூறுகளை வந்து அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. இது முழுக்க முழுக்க பெரியாரினுடைய பிறப்பு. அவர் தமிழர் கிடையாது, அவர் வந்து ஒரு கன்னட பலிஜா நாயுடு, அவர் வந்து ஒரு கன்னடர் அப்படின்ற அடிப்படையில பெரியார் மீது அவ்வளவு வெறுப்பை சீமான் முதற்கொண்டு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பண்ணியிருக்காரு. ஏன் இதே சீமான் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்கள், அந்த மக்கள் குறித்து என்னென்ன பேச்ச பேசினார் அவரு? ஒரு இடைத்தேர்தலில் ஒரு ஆஃப்டர் ஆல் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அந்த மக்களை எதிரியாக காட்டி அவர்களை அவ்வளவு மோசமாக இழிவுபடுத்தி அவர்களை வந்தேரிகள் அப்படின்னு பேசி நாம் தமிழர் கட்சி மேடையில வெக்கமே இல்லாம சீமான் பேசினாரு. இவனுங்க வந்து நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, யாரு பிறப்பு வச்சு நம்ம வந்து பேசக்கூடாது, மொழி வச்சு பேசக்கூடாது, பேசுறது எல்லாமே நீங்க தானடா. தமிழ்நாட்டுல யார் அப்படி பேசினா, யார் ஆதிக்கம் பண்றாங்களோ அவங்களுக்கு எதிர்த்து இங்க எழுப்பப்பட்ட எல்லா கேள்வியும் மடைமாற்றி தெலுங்கர் மாற்று மொழி பேசுறவங்க தான் நமக்கு எதிரி, தமிழர்களுடைய வளர்ச்சியை வந்து அழிக்கிறவர்கள் வந்து அந்த மாற்று மொழியினர், அந்த மாற்று மொழியினர் தான் திராவிடராக வந்து நம்மளை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இலங்கையில வந்து நடந்த இனப்போர்லையும் தெலுங்கர்கள் இருக்காங்க, அவங்கதான் வந்து அதை செய்தாங்க, தெலுங்கர்கள் தான் தமிழர்களுடைய விரோதின்னு தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மக்களிடையே பரப்பி விட்டது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கு. விஜயகாந்தை வந்து எவ்வளவு மோசமாக இவங்க பேசியிருக்காங்க, அவர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். இன்னைக்கு வந்து நமக்கே தெரியாது யாரெல்லாம் என்னென்ன மொழி பேசுறோம், நம்ம எல்லாருமே தமிழர் தான் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். பட் அப்படி இருக்கக்கூடிய தமிழர்களாக உணர்ந்த பலரையும் நீங்க தமிழர் கிடையாது, நீங்க தெலுங்கர், அதை ஒத்துக்கோங்க, அதை பேசுங்க. இது வந்து பாஜகவுடைய டாக்டிக்ஸ். நீங்க வந்து ஒத்துக்கோங்க, நீங்க இந்துவா தானே பிறந்தீங்க, நீங்க முஸ்லீம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க இந்து ஒத்துக்கோங்க, நீங்க முஸ்லீம்லாம் கிடையாது, கிறிஸ்தவரா மாறினா நீங்க இந்து தானே சொல்லி ஒருத்தர் அடையாளம் என்ன அப்படின்றதை ஒருத்தர் அவர் தான் முடிவு பண்ணணும். அந்த அடையாளத்தை நீ இவன் தான், நீ இந்த மொழி பேசுறவன் தான், நான் உன் அடையாளத்தை தீர்மானிப்பேன்னு சொல்றது ஒரு மிக கொடூரமான ஒரு பாசிச ஒரு மனநிலை. அப்படிப்பட்ட மனநிலை கொண்ட வெறி பிடிச்ச கும்பலாதான் நாம் தமிழர் கட்சி இருந்திருக்கு. அப்படிதான் எல்லாருமே இங்க முத்திரை குத்திருக்கு. தமிழனா மராட்டியனா அப்படின்னு சொல்லி இதே சீமான் தான் பேசினாரு ரஜினிகாந்தை எதிர்த்து. ரஜினிகாந்தை இங்க எல்லாருமே எதிர்த்தாங்க. ரஜினிகாந்தினுடைய அரசியல் பாஜகவுக்கு அடி போட்டு கொடுக்குதுன்னு எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனா யாரும் ரஜினிகாந்தினுடைய பிறப்பு குறித்தோ அவர் பேசக்கூடிய மொழி குறித்தோ யாருக்கும் பிரச்சனையாக இங்க இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் பிரச்சனையாக்குனது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு ஜாம்பி கும்பல் தான். அப்போ இந்த கூட்டத்துக்கு கூட எப்படி இந்த அக்கா வெக்கமே இல்லாம இருந்தாங்கன்றதான் முதல் கேள்வி. அவங்க வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க, எந்த தாய்மொழியாவனா இருக்கட்டும், அவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்கன்றது இப்போ ஜெகதீச பாண்டியன் சொல்லி தான் தெரியுது. பட் இவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பை மக்களிடையே ஒரு பரப்பி இருக்காரு. அதற்கு ரொம்ப பேஸ்மெண்டா இருந்தது ஐடி விங் தான். நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சமூக வலைதளத்துல செயலாற்றக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தான். அவங்க அவ்வளவு வெறுப்பை வந்து பரப்பியிருக்காங்க. யார் பேசினாலும் கொல்டின்றது, அதுன்றது, தெலுங்குன்றது, மலையாளின்றது, கன்னடர்ன்றது, உடனடியாக நீ தமிழன் கிடையாதுன்றது, இப்படிப்பட்ட முத்திரையை தொடர்ச்சியாக குத்துனது முழுக்க முழுக்க சமூக வலைதளங்கள்ல தான். அப்ப அந்த சமூக வலைதளத்துல தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய சுனந்தா அவர்களுக்கு கொஞ்சம் கூட இது வந்து குத்தவே இல்லை என்றதான் நம்மளுடைய கேள்வி. நீங்க ஒரு மொழியை வந்து தாய்மொழியா கொண்டிருக்கீங்க, உங்கள் மொழி பேசக்கூடிய மனிதர்களை அவங்க அப்படியே ரொம்ப கொடூரமாக மோசமானவர்களாக இவங்க சித்தரிக்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம்ன்றாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு குத்தவே இல்லையான்றது சத்தியமா நம்ம வந்து புரிஞ்சுக்கவே முடியல. அதாவது இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கதையில. அண்ட் வந்து என்னென்ன கதைலாம் விட்டுருக்காரு பாருங்க. அர்ஜென்டினா சேவெல்லாம் எடுத்து விட்டுருக்காரு. ஒரு நியாயமானமா பேசுறதுக்குன்னு அறிக்கை எழுதுறீங்கன்னா சரி, கிடைச்சா என்ன வேணா எழுதலாமான்ற அளவுல என்னென்னமோ சொல்லியிருக்காரு. அர்ஜென்டினா, கியூபா, எப்படி போராடினாரோ அந்த மாதிரி இந்த அக்கா போராடிட்டு இருக்காங்களாம். குறைந்தபட்ச ஒரு அற உணர்வு இருந்தால் கூட இப்பெல்லாம் செயல்படவே முடியாது. யாரையுமே ஒருத்தங்களை ஒரு மொழியை வைத்து, ஒரு இனத்தை வைத்து ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்றதை நம்மளால நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, இன்ஃபேக்ட் அவங்க எல்லாரும் அதிகாரத்தில் இருக்காங்க. இவங்க நாம் தமிழர் கட்சி சொல்ற மாதிரி தெலுங்கர்களுடைய அதிகாரத்தில், ஆதிக்கத்தில் தமிழ்நாடு இருக்கா, எல்லாமே அது அவங்களாதான் இருக்காங்களா, நீதிபதிகளாக, மருத்துவர்களாக, அரசியல்வாதிகளாக, பியூரோகிராட்ஸா அவங்க தான் இருந்து தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சுட்டு ஆதிக்கத்தில் அப்படியே செலுத்தி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. ரியாலிட்டி அது கிடையவே கிடையாது. அந்த ரியாலிட்டியை என்னைக்குமே எதிர்த்து பேசவே மாட்டாங்க. ரியாலிட்டியில யார் என்னென்ன பொறுப்புகள் இருக்காங்க, அதிகார வர்க்கமாக யார் இருக்கா, அவங்களை நோக்கிலாம் நாம் தமிழர் கட்சி பேசுமான்னு கேட்டா பேசாது. அவங்க போடுற பிஸ்கெட்டுக்காக தான் இவங்க எல்லாருமே வாழாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க போடுற எலும்பு துண்டுக்காக தான் இவங்க எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நபராக இருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் தாய்மொழியாக எதை பேசுறாரோ அந்த மொழி மக்கள் மீதான ஒரு வெறுப்பை, மிகப்பெரிய மிக மோசமான ஒரு வெறுப்பையும் வன்மத்தையும் கட்டவிழ்த்ததுல ஒரு மிக முக்கியமான பங்கை நீங்க வகிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு யாரெல்லாம் தெலுங்குகள் வந்து எதிரி நினைக்கிறானோ, தெலுங்கு பேசுற நபர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஊடுருவி நம்மளுடைய வாய்ப்பெல்லாம் பறிச்சுட்டாங்கன்னு நினைக்கிற எல்லார் மனதுக்குள்ளேயும் அந்த நஞ்சை பரப்பிய வேலையில ஒரு முதன்மையான பங்கை நீங்க வகிக்கிறீங்க. நீங்க அதுக்கு பொறுப்பேற்கணுன்ற குற்றச்சாட்டை வந்து நம்ம இந்த இடத்துல முன்வைக்க விரும்புறோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பொலிட்டிக்கலா பேச வேண்டிய எவ்வளவு விஷயங்களை அப்படியே மடைமாற்றம் செய்து அவர் மொழி சிறுபான்மையினாலதான் பிரச்சனை, இவங்களாலதான் பிரச்சனை அப்படின்னு அந்த கட்சியில இந்த தலைமையில இருந்து எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் பேசியிருக்காங்க.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்ட் கூட்டத்தை லீட் பண்ணக்கூடிய வேலையை சுனந்தா ஆன்லைன்ல பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு நம்ம வந்து கேட்டிருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக வழக்கமாக அவங்க வந்து தெலுங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கிருப்பாங்க. எப்படி நீ சொல்லலாம், அவங்க ஜாதி என்ன தெரியுமா, அவங்க என்ன அடையாளம் தெரியுமா, அவங்க யார் தெரியுமா, அவங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. அக்கா பத்தி எந்த மாதிரி பேக்கப்லாம் வராம இருக்கும்போது தெரியுது அவங்க ஆப்வியஸா தெலுங்கு பேசுறவங்க தான் அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு வந்து உறுதியாகுது. அதனாலதான் வந்து இந்த ரைட் அப்ஸ்லாம் அவங்க சே மாதிரி அது மாதிரி இது மாதிரி அக்கா மேல வந்து அவதூற பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்லாம். ஆனா அந்த அக்கா இவ்வளோ மோசமான ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி வேலையை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு தெரியாம செஞ்சுட்டாங்களா அல்லது வந்து அவாரா இல்லாம பண்ணிட்டாங்களா இல்ல ஏன் அடையாளத்தை அவங்க மறைச்சிட்டு இருந்தாங்க? ஏன்னா அவங்க எந்த இடத்துலையும் அவங்க தெலுங்கர்லாம் சொல்லல, தமிழ் ஸ்டாக் அப்படின்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி தமிழர் ஆனாங்கன்னு நமக்கு புரியல. நாம் தமிழர் கட்சியினுடைய வரையறையின்படி அவங்க வந்து தெலுங்கர் தான் போட்டிருக்கணும். ஏன் அதை மறைச்சது தமிழ் ஸ்டாக்லாம் போட்டிருக்கான்னு தெரியல. நீங்க மாத்திருங்க, அதை தெலுங்கர் ஸ்டாக்னு மாத்திருங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்களுடைய அந்த பாலிடிக்ஸை ஏற்று நான் சொல்றேன், தெலுங்கர் ஸ்டாக்னு அதை மாத்திருங்க. ஏன் அதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. அவங்களுடைய பிழைப்பாதத்துக்காக அவங்களுடைய காரியத்திற்காக நாம் தமிழர் மாதிரியான கட்சியில இணைந்து செயல்பட்டால் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. அது வந்து பொருளாதார ரீதியாகவா இல்ல அரசியல் ரீதியாகவா இல்ல வேற ரீதியாகவா நமக்கு தெரியல. அந்த லாபத்துக்காக தான் அக்கா இந்த வேலையை பார்த்துப்போம் நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான புல்லுரிகள் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலூர் இப்ராஹிம் இருக்காரு, பாஜக இருக்காரு, அவரு குஷ்பு இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்பட்டமான பிழைப்புவாதிகள். இவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக என்ன செஞ்சுட்டு இருக்கு, RSS செஞ்சுட்டு இருக்கு, வீடுகளை இடிக்குது, வெளிப்படையான இஸ்லாமிய வெறுப்பை வந்து பேசுறாங்க. இஸ்லாமியர்கள் சாப்பிட்றதுனால ரேஷன்ல விலை ஏறி போச்சுன்னு ஒரு பாஜக CM பேசுறாரு. இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றக்கூடிய வேலையை பாஜக வெளிப்படையா செஞ்சுட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதெல்லாம் தாண்டி இவர்கள் வந்து ஒரு பயங்கரமா வந்து ஆதரவு கொடுப்பாங்க, முட்டு கொடுப்பாங்க. அவங்க கட்சியும் சொல்லுவாங்க, பாருங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் எதுக்குறாங்கன்றீங்களே, குஷ்பு இருக்காங்க, வேலூர் இப்ராஹிம் இருக்காங்க, இவங்கெல்லாம் பாருங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களே. அப்போ வந்து அவங்களுக்கு தான் அஜெண்டா இருக்கு. இஸ்லாமிய விரோத கட்சின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான் அஜெண்டா இருக்கு. இது வந்து எல்லாருக்குமான வளர்ச்சி, சப்கா சாத் சப்கா விகாஸ், இது எல்லாருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான முன்னேற்றம் அப்படின்லாம் வந்து அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. பட் என்ன வேலூர் இப்ராஹிமுக்கு குஷ்புக்குலாம் என்ன நோக்கம் அப்படின்னா, அவங்க வந்து செட்டில் ஆகணும் லைஃப்ல, அவங்க சம்பாதிக்கணும், அவங்க செட்டில் ஆகணும், அவங்க சேஃபா இருக்கணும். மற்றபடி அவங்கள வந்து யாருக்கு என்ன நடந்தாலும், இப்போ விஜய் வந்து தற்கொலைத்தனமா பேசிட்டு இருக்காருல, பாசிசமா பாயாசமா, அதாங்க நம்ம பாசிசம் பாயாசம்னு பாசம் பத்தி அறிவே இல்லாம ஒருத்தர் இவ்வளவு கேவலமா வளர முடியுமானா அது வந்து விஜயால தான் இருக்க முடியும். எவ்வளவு பிரச்சனை இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் சந்திச்சிட்டு இருக்காங்கன்ற தொடர்பான எந்த புரிதலும் இல்லாத ஒரு தற்கொலை மாதிரி வந்து அவர் பேசிட்டு இருந்தாரு. பட் அவருக்கும் இதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு அவரோட படம் ஒன்றும் சம்பாதிக்கணும், அவரை வந்து பாஜக நோண்டாம இருக்கணும், தொல்லை பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான் அவருடைய பாலிடிக்ஸ். வேலூர் இப்ராஹிம், குஷ்பு, விஜய் இவங்க எல்லாம் என்ன அரசியலோ அதுதான் சுனந்தாவுடைய அரசியலும். அவங்க வந்து சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், நாம் தமிழர் கட்சின்ற பேரை பயன்படுத்தி அவங்களுக்கான வேலையை செஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படியான ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மொழி சிறுபான்மையினர் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பை நாம் தமிழர் கட்சி கட்டவிழ்த்து இருக்கு இத்தனை ஆண்டு காலத்துல. அது சாட்டை துரைமுருகனா இருக்கலாம், இடுமானம் கார்த்தியா இருக்கலாம், சீமானா இருக்கலாம், அந்த கட்சியில கூட எல்லாரையும் தான் சொல்றேன். அவங்க எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் இந்த வெறுப்பை வந்து கக்கியிருக்காங்க அந்த சிறுபான்மை மொழி அந்த மொழி சிறுபான்மையினர் மீது. அப்போ இதற்கெல்லாம் ஆதாரமாக இருந்து இதெல்லாம் வந்து ஒரு ஐடி விங் செக்ரட்டரியா அவங்களால தடுத்திருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் அவங்களால ஏதாவது செஞ்சிருக்கலாம் முடியும். ஆனா இது தொடர்பான எந்த அக்கறையும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தேவை நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரியான கட்சி கூட தன்னை ஐக்கியப்படுத்திட்டு அதன் மூலமாக ஒரு லாபத்தை அடைவது அப்படின்றதான். ஸோ பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னைக்கு வெளியே வந்து அசிங்கமாயிடுச்சு. நாம் தமிழர் கட்சியில சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவங்க, ரோஷம் இருக்கவங்க யாராவது இருந்தா அந்த அக்கா வந்து பதவி விலக சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய நபர்கள், தமிழ்நாட்டை சீரழிச்சது தெலுங்கர்கள் தான் பேசக்கூடிய நபர்கள், தெலுங்கரை எப்படி தலைவரா நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கு போட்டுக்கலாம். அப்போ கண்டிப்பாக வந்து பிரச்சனை பண்ணி அந்த அக்காவை அதுல இருந்து தூக்குறதுக்கான வேலையை செய்யணும். இது நாம் தமிழர் கட்சிக்காக அவங்களுக்கு ஆதரவாக நான் கொடுக்கக்கூடிய குரல். அக்கா வந்து என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.